சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 8 ஜூன் 2026. இன்றைக்கி மண்டே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் நிஃப்டியில் தான் நான் ட்ரேட் பண்ணேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 2 ட்ரேட் எடுத்தேன். முதல்ல ஒரு அப்சைட் ட்ரேட் எடுத்தேன். அது வந்து எனக்கு ஆப்போசிட்டாக திரும்பிடுச்சு. என்னோட ஸ்டாப் லாஸ் லெவல் வந்து ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் அந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். கூடவே சைமல்டேனியஸாக என்னோட டவுன் சைட் ட்ரேடும் நான் எடுத்துட்டேன். ஸோ அதனால் அந்த டவுன் சைட் ட்ரேட் வந்து இன்றைக்கி ப்ராஃபிட்டில் முடிஞ்சு இந்த அப்சைட் ட்ரேடோட லாஸையும் ரிகவர் பண்ணி ஓவரால் வந்து நான் இன்றைக்கி ப்ராஃபிட்டில் தான் அந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணேன். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் நான் ட்ரேட் எடுத்தேன்றது பாஸ்ட் 5 இயர்ஸ் சார்ட் டேட்டா எடுத்து வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான P&L என்னன்றதை நம்ம பார்த்துட்டு வந்துடும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் முதல்ல புட் ஆப்ஷனை தான் நான் செல் பண்ணேன். 23,200 புட் ஆப்ஷனை வந்து நான் ஒரு 26 லாட் நான் செல் பண்ணேன். ஏன்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஒரு 30 பாயிண்ட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஒரு 26 லாட் வந்து புட் ஆப்ஷன் தான் நான் செல் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக போச்சு. பட் இருந்தாலும் ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படி அந்த எப்பயும் நான் எடுக்கிற ஒரு ஃபஸ்ட் ட்ரேட் வந்து எனக்கு ஆப்போசிட் சைட் ரிவர்சல் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா சைமல்டேனியஸாக இன்னொரு ஆப்போசிட் ட்ரேடும் நான் எடுத்துருவேன். ஸோ அதனால் அப்படியே பார்த்தீங்கன்னா நான் திரும்ப கால் ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21 லாட் வந்து நான் செல் பண்ணியிருந்தேன். கால் ஆப்ஷன் 23,300 கால் ஆப்ஷன் வந்து ஒரு 21 லாட் நான் செல் பண்ணிக்கிட்டேன். அப்படி பார்க்கும்போது நான் எடுத்த அந்த அப்சைட் ட்ரேட் என்னோட புட் பொசிஷன் வந்து ஒரு 21,300 லாஸ்ட்டில் வந்து புக் பண்ணிட்டேன். என்னோட ஸ்டாப் லாஸ் லெவலில் ஸ்பாட்டில் வந்து ஹிட் பண்ணதால் என்னோட லாஸ் வந்து 21,344 ரூபாய்க்கே நான் புக் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எடுத்த அந்த அப்சைட் ட்ரேட் வந்து எனக்கு 21,300 வந்து லாஸ்ட்டில் முடிஞ்சிடுச்சு. திரும்ப நான் சைமல்டேனியஸாக எடுத்த அந்த ரிகவரி ட்ரேட் வந்து ஒரு டவுன் சைட் ட்ரேட் நான் எடுத்திருந்தால அது வந்து எனக்கு ஒரு 35,600 மேலே ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ அதனால் ஓவரால் பார்க்கும்போது இன்றைக்கி என்னோட லாஸையும் தாண்டி ரிகவர் பண்ணி ஒரு 13,597 ரூபா வந்து ப்ராஃபிட்டில் தான் இன்றைக்கி இந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஆர்டர் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தோன்னா நான் ரொம்ப நேரம் வந்து நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுக்கிறதுக்கே நான் 12:45 வரைக்கும் வெயிட் பண்ணேன். என்னோட ஃபஸ்ட்டு ட்ரேட் பார்த்தீங்கன்னா நான் 12:45 தான் நான் ட்ரேடே எடுத்திருக்கேன். புட் ஆப்ஷன் வந்து ஒரு 26 லாட் வந்து நான் அந்த டைமில் தான் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 1:08 பார்த்தீங்கன்னா டவுன் சைட் ட்ரேடும் நான் ஒரு 26 லாட் வந்து கால் ஆப்ஷன் வந்து நான் செல் பண்ணியிருக்கேன். ஸோ ஆர்டர் புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த 2 பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷன் லாஸ்ட்டில் புக் பண்ணியாச்சு, ஒரு பொசிஷன் வந்து நல்ல ப்ராஃபிட்டில் புக் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் என்ன ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நான் என்ட்ரி எக்ஸிட் பண்ணன்றதை வந்து இப்போ பாஸ்ட் 5 இயர்ஸ் டேட்டா எடுத்து வச்சு நான் காட்டுறேன். நம்ம முதல்ல 2021 போகலாம். நான் இன்றைக்கி என்ன ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் என்ட்ரினா ரா1 நான் ஃபாலோ பண்ணுற ரா1 அப்சைடில் டைப் 3 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் தான் இன்றைக்கி எனக்கு என்ட்ரி. இதில் வந்து ஸ்டாப் லாஸே போய்டும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுக்கிற ட்ரேட் ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சிச்சுன்னா மட்டும் தான் அது ப்ராஃபிட் கேட்டகரியில் இருக்கும். ஒருவேளை நான் எடுக்கிற ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து எனக்கு ஆப்போசிட் திரும்பிச்சுன்னா இன்னொரு ரிகவரி ட்ரேட் எடுத்தனா அது எல்லாமே ஸ்டாப் லாஸ் கேட்டகரியில் தான் வச்சிருப்பேன். அதில் போய்ட்டு ஸ்டாப் லாஸ் ரிகவர்டுன்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் வந்து எக்ஸாம்பிள் வந்து சார்ட் வந்திருக்கு 2021 இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம். ஸோ இதில் இன்றைக்கி வந்த ப்ரைஸ் ஆக்ஷன் இதுதான் முதல்ல ஒரு அப்சைட் ட்ரேட் எடுத்திருப்பேன். பட் அதுக்கப்புறம் அது ரிவர்சல் ஆன உடனே திரும்ப சைமல்டேனியஸாக இன்னொரு டவுன் சைட் ட்ரேட் எடுத்து இந்த ஃபஸ்ட்டு ட்ரேடோட லாஸை ரிகவர் பண்ணி ப்ராஃபிட்டில் முடிப்பேன். ஸோ இதன்படி தான் வந்து இன்றைக்கி இந்த நான் அப்சைட் ட்ரேடும் டவுன் சைட் ட்ரேடும் நான் எக்ஸிக்யூட் பண்ணேன். 2022 போய் பார்க்கலாம். அதில் வந்து ரா1 எடுத்துக்கிறேன். அதில் வந்து ரா1 அப்சைட் இதெல்லாம் ரொம்ப ரேரான ட்ரேட்ஸ் தான் வரும். அதிக ட்ரேட்ஸ்லாம் வராது ஒரு வருஷத்தில். ஸோ அதனால தான் ரொம்ப எக்ஸாம்பிள் சார்ட்ஸும் கம்மியாக தான் இருக்கும். இதில் ஸ்டாப் லாஸ் ரிகவர்டு போய் பார்ப்போம். இதில் கொஞ்சம் அதிகம் 6 நாள் வந்திருக்கு. இதில் வந்து இன்றைக்கி நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன் சேமாக என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். சரி, இது ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. முதல்ல ஒரு அப்சைட் ட்ரேடு, அதுக்கப்புறம் வந்து திரும்ப அது ரிவர்சல் ஆனோன்னே இங்கே ஒரு டவுன் சைட் ட்ரேடு. ஸோ இந்த டேயில் பார்த்தீங்கன்னா முதல்ல அப்சைட் ட்ரேட் தான் நம்ம எடுத்துருவோம். பட் ரிவர்சல் ஆனதால் இன்னொரு டவுன் சைட் ட்ரேட் எடுத்து ஃபஸ்ட்டு ட்ரேடோட லாஸை நம்ம ரிகவர் பண்ணி பிரேக்கிங் இல்லை ப்ராஃபிட்டில் கூட முடிச்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ப்ரைஸ் ஆக்ஷனோட சேமாக ஒத்து போகிறது தான். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அப்சைட் ட்ரேடு அது சரியாக ரொம்ப தூரம் போகலை டார்கெட்டுக்கலாம். ஸோ திரும்ப டவுன் சைட் ட்ரேட் வந்து டவுன் சைட் ட்ரேட் எடுத்து நல்ல ஒரு டவுன் சைடு மூமெண்ட் வந்திருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம இந்த நாளை வந்து நம்ம லாஸ் இல்லாமல் பிரேக்கிங்லேயே ப்ராஃபிட்லேயே முடிச்சிடலாம் இன்றைக்கி முடிச்ச மாதிரி. ஸோ இப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, எதுவுமே மார்க்கெட்டில் இங்கே புதுசாக நடக்கிறது கிடையாது. இது என்ன டேட்டில் நடந்திருக்கு? 7/4/2022. ஸோ மார்க்கெட்டில் எதுவுமே இங்கே புதுசாக நடக்கிறது கிடையாது. எல்லாமே நடந்த விஷயம் தான் திரும்ப இங்கே நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ ப்ராப்பர் என்ட்ரி எக்ஸிட் ரூலு ப்ளஸ் கூடவே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பொசிஷன் சைஸிங் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நம்ம இந்த ப்ராசஸை கண்டினியூஸாக டிசிப்ளினாக திரும்ப பண்ணிட்டே இருந்தால் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை, நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக நம்ம வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.